வணக்கம் நண்பர்களே, இது நங்கூரம். நான் முருகேசன். இந்த காணொளியை பார்க்கும் அன்பர்கள் தயவு செய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அப்புறம் நம்ம சீமான் அண்ணன் போய் அம்மா நிர்மலா அம்மாவை பார்த்துட்டு வந்திருக்காங்க. இவர் இல்லைங்கிறாரு, ஆனால் அவர் சம்மந்தப்பட்ட எல்லா பிஜேபி சம்மந்தப்பட்ட அனைத்து பத்திரிகைகளும் அவர் போய் சந்தித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நேரங்காலத்தோடு சொல்கிறாங்க. எது உண்மை எது பொய்யா இருக்கட்டும், ஒரு பக்கத்து இருக்கணும்னு வச்சுக்கங்களேன். உண்மையாக இருந்தாலும் சரி, பொய்யா இருந்தாலும் சரி, இவர் சந்திக்கவில்லை என்று சொல்கிறார். சந்தித்தார் அப்படின்னா வச்சுக்கோமே. சந்தித்தார் அப்படின்னா பிஜேபி அவர் சொன்ன வாசகங்கள் இதெல்லாம் பிஜேபி இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, மனித உயிர்களுக்கே கேடான ஒரு கட்சின்னு சொன்ன ஆளு நம்மளுடைய சீமான். அப்படி சொன்ன ஆளு தான் பெரியாரை வானளாவிய புகழ்ந்து கார் ஓட்டுகிறார்கள், ஏரோப்ளேன் ஓட்டுகிறார்கள், அங்கே ஓட்டுறாங்க, இங்கே ஓட்டுறாங்க, அதை ஓட்டுறாங்க, படிச்சிருக்காங்க, டாக்டர் ஆகுறாங்க, கலெக்டர் ஆகுறாங்க பெண்கள் அப்படின்லாம் பெரியாரை பற்றி புகழ்ந்து பேசிவிட்டு மண்ணிற்கு மட்டுமல்ல, மனிதனுக்கு மட்டுமல்ல, மண்ணிற்கே இது கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு மனிதர். வீழ்ந்து விடாத வீரம், மண்டியிடாத மானம், மண்டியிடாத மானம், வீழ்ந்து விடாத வீரம் தமிழனுடைய குணம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினவர், தமிழ் தேசியம் பேசினவர். இன்னைக்கு போய் நிர்மலாமாவை சந்திச்சிருக்காரு. அது எப்படி எப்படி ஓட்டு போட்டு ஜெயிக்காமையே கேபினெட் மந்திரி கொடுக்குறீங்க, அந்த பதவி கொடுக்குறீங்க, இந்த பதவி கொடுக்குறீங்க, பொருளாதாரத்தை பற்றி தெரியாமையே அந்த அம்மாவுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க, அந்த அம்மாவுக்கெல்லாம் நீங்கள் இந்த பதவி கொடுக்குறீங்க அப்படின்னு பேசினவர் சீமான். ஓட்டு போட்டு இது வரைக்கும் அவங்க ஜெயிக்கலை, எந்த எலெக்ஷன்லையும் நிற்கலை, எந்த எலெக்ஷன்லையும் நின்று அவங்க எலெக்ஷனை ஓட்டை சந்திக்கலை. ஆனாலும் பதவிக்கு வந்துட்டாங்க. அது ஒரு இந்தியாவினுடைய கேடுகாலம்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்தியாவினுடைய கேடுகட்ட கேவலமான ஜனநாயகம் அப்படின்னு வச்சுக்குவோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை தானே நீ அன்னைக்கு சொன்ன. இன்னைக்கு எலெக்ஷனில் நின்று ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டாங்களா அவங்க? என்ன தம்பி சீமான், இன்னைக்கு எலெக்ஷனில் நின்று ஓட்டு போட்டு ஜெயிச்சு அதுக்கப்புறம் மந்திரி பதவியில் உட்காந்துருக்காங்களா? நேத்திக்கு முந்தா நாள் போன வாரம். இப்போ நீங்கள் போய் சந்திக்கலையா? இப்போ நீங்கள் சந்திச்சிங்களா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம் அது? அப்போது வீழ்ந்து விடாத வீரம், மண்டியிடாத மானம், அப்படி தானே? அதானே கரெக்டு? இல்லை வீழ்ந்து விடாத மானமா, மண்டியிடாத வீரமா, ரெண்டில் எது வேணால் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீழ்ந்துட்டுச்சா, நீங்கள் மண்டி போட்டுருச்சா? அப்போ உங்களுடைய கொள்கை, தமிழ் தேசியம் என்ற கொள்கை, தமிழன் அப்படின்னு பேசுனீங்களா, அந்த கொள்கை அனைத்தும் பகல் வேஷம் தானே? அனைத்தும் உங்களுடைய பிழைப்புக்காக தானே, பிழைப்புவாதத்துக்காக தானே? அவங்க வந்தேரி, இவங்க வந்தேரி, இவ்வளவு பேச்சு பேசுறீ, இவங்க வந்தேரி. ஆனால் நிர்மலா சீதாராமன் அம்மாவை நீங்கள் ஏற்கனவே தமிழராக ஒத்துக்கிட்டீங்க. நிர்மலா சீதாராமன் அம்மாவையும் சரி, நம்ம கமலஹாசனையும் சரி, இவர்கள்லாம் தமிழர்களாக ஒத்துக்கொண்டீர்கள். இவ்வளோ பேசுறீங்க, வந்தேரிகள். அதாவது தெலுங்கு பேசுகிறவங்க வந்தேரிகள், கேரள மொழி பேசுகிறவங்க, மலையாளம் பேசுகிறவங்க வந்தேரிகள், கன்னடம் பேசுகிறவர்கள் வந்தேரிகள், ஒடிசா பேசுகிறவர்கள் வந்தேரிங்க, ஹிந்தி பேசுகிறவங்க வந்தேரிங்க, பீகாரி பேசுகிறவங்க வந்தேரி, இவனா எல்லா மாநிலங்களும் எல்லா பாஷையும் பேசுகிறவர்களும் வந்தேரி. ஆனால் கைபர் கோனாய் வலையில் பாரசீகத்திலிருந்து பிழைக்க வந்த, மாடு ஓட்டிக்கிட்டு பிழைக்க வந்த ஆரியர்கள் இவனுக்கு தமிழர்களாக போயிட்டாங்க. அப்படி இதை நம்ம நல்ல மனசு வாங்கிக்கணும். மக்கள், பார்க்குற மக்கள் இது ஏற்கனவே தெரியும். தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம இந்த சிற்றறிவுக்கு எட்டினதை நம்ம சொல்கிறோமே தவிர மற்றபடி தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒருத்தர சொல்லிக்கிறோம். இந்த நாடு 400 வருடங்களுக்கு முன்னால் வந்த இந்த அமெரிக்கா, ஆஸ்திரேலியாலலாம் ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு நாடு, ஆப்பிரிக்கா கண்டத்தை தவிர வேறு எந்த இதுவுமே எங்கேயுமே இல்லை. பிரிட்டனை தவிர வேறு எந்த கண்டி உருப்படியாக இருந்துச்சுன்னு தெரில. 400 வருடங்களுக்கு முன்னால் வந்த இந்த அமெரிக்கா உலக வல்லரசு, நம்பர் 1 உலக வல்லரசு.
ஆனால் 40,000 ஆண்டுகள் 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்தோம் வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் தான் மைக்கில் பிடிச்சி கத்துறான், ஸ்டேஜில் கத்துறான். தமிழன் 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 ரெக்கே வெறி அதை வெறி இதை வெறினா. ஆனால் இந்தியா இன்னைக்கு பின்தங்கி போயிருக்குது. அதற்கு காரணம் யாரு? அந்த பார்ப்பன கும்பல் தானே, அந்த வந்தேரி ஆரிய கும்பல் தானே. அந்த கும்பலை வந்து நீ தமிழன்னு ஒத்துக்கிறியே. நீ எவ்வளவு பெரிய தமிழ் தேசவாதிங்கிறது, போலி தமிழ் தேசவாதிங்கிறது இப்போ தெரியுது எங்களுக்கு, மக்களுக்கு தெரியுது இல்லை? அப்போ வீரம் வீழ்ந்துடுச்சா? மானம் மண்டிட்டுருச்சா? எதுக்கு இந்த பொழப்பு பொழைக்குது? விசாரம் 2 சினிமா எடுத்து அதில் ஒரு பல லட்ச ரூபாய் சம்பாரிச்சிட்டு செட்டில் ஆகிருக்கலாமே. ஏன் மக்களை மடை மாற்றி திசை திருப்பி மக்களை வந்து மூளையை குழப்பி பெரியாரை திட்டி தேவையில்லாமல் கெட்ட பேர் வாங்கி எதுக்குப்பா தம்பி சீமான்? ஏன் இவ்வளோ வந்து போராடி பொக்காடிட்டு கிடக்குற? உன் வயிற்று பொழைக்கிறதுக்கு இதெல்லாம் தேவையா? இன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டேன் நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு வந்துட்டேன், அப்படி வச்சுக்குவோம். பார்த்துட்டு வந்துட்டேன். என்ன செய்ய போகிற நீயே? வெளியே வந்தோன்னா இந்து சமய அறநிலையத்துறை, அது அறநிலையத்துறை அல்ல, அறமே இல்லை. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, இது ஒரு டயலாக்கு. இது எப்படி? என்ன அறம் இல்லை சொல்லு? என்ன அறம் இல்லை? எவ்வளோ பேசியிருக்க இந்து சமய அறநிலையத்துறையை பற்றி? நீயே எவ்வளோ பேசியிருப்ப. சரி, இந்து சமய அறநிலையத்துறையிலாம் ஊழல் நடக்குது, அநியாயம் நடக்குது. சரி, என்ன அநியாயம் நடக்குது? சரி, நம்ம அப்படி பேசுவோம். சரி, என்ன லஞ்சம் வாங்குறாங்களா? சரி, வேறு என்ன பண்ணுவாங்க? அதிகபட்சமாக லஞ்சம் வாங்குவாங்களா? ஒரு துறையில், அரசு துறையில் அதிகபட்சமாக என்ன நடக்கும்? லஞ்சம் வாங்குவாங்க. வேறு என்ன செய்வாங்க? ஆனால் பல நகைகள், பல ஏக்கர் நிலங்கள், பல விதமான சாமிக்கு வரக்கூடிய பொருட்கள் அனைத்தும் களவு போனது. பல ஏக்கர் இடங்கள் களவு போனது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து ஒரு குழு அமைச்சு இதை வந்து அந்த அந்த கூட இருக்கிறவனே திருடுறான், கோயிலுக்குள்ளே இருக்கிறவனே திருடுறான். அதனால தான் இதை வந்து அரசாங்கம் எடுத்து இந்து சமய அறநிலையத்துறைன்னு உருவாக்கி அதை வந்து கட்டுப்பாடாக கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. நம்ம நீதி கட்சியிலேருந்து நினைக்கிறேன், அப்போயிலேருந்து வருதுன்னு நினைக்கிறேன் இந்து சமய அறநிலையத்துறை. இப்போ எங்கே அறம் இல்லாமல் போச்சு? எங்கே ஊழல் இல்லை? ஏன் ஒரு மதுராவில் ரோடு போடுறதுக்கு 1 கிலோமீட்டருக்கு 18 கோடி ரூபா செலவு பண்ணணுங்கிறதுக்கு 250 கோடி ரூபா செலவு பண்ணி ரோடு போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிஏஜி அறிக்கை தானே சொன்னிச்சு. ஏன் நீங்கள் அதை பற்றி ஏன் பேச முடியல? பேசுறதுக்கு உள்ள போட்டுருவாங்கல்ல, பயம் இல்லை. 18 கோடி எங்கே இருக்குது? 250 கோடி எங்கே இருக்குது? 1 கிலோமீட்டருக்கு 1 கிலோமீட்டர் 4 வழிச்சாலையா 6 வழிச்சாலையா என்ன கரும பிடிச்ச ரோடு போட்டாங்க தெரியல. ஆனால் ஒருத்தவன் இதெல்லாம் நீங்கள் கேட்க, இதுக்கு பேரெல்லாம் ஊழல் இல்லையா? இதெல்லாம் இப்போ வந்து அறம் வந்து தேக்கலையா, தடுக்கலையா அவங்கள? இல்லை, எப்படி இதை நீங்கள் பேசுகிறது போக்குவரத்துலாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? பிழைப்புக்காக, வயிற்று பிழைப்புக்காக கேவலம் நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க வாழணுங்க. அது வேறு விஷயங்க. நல்லபடியாகவே வாழணுங்க, வசதியாக வாழணுங்க. எல்லாத்துக்கும் தாங்க ஆசை. எல்லா ஆண்களுக்கும் தன்னுடைய மனைவியும் மக்களும் நல்லபடியாக வாழணுங்கிறது தாங்க ஆசை. அதுக்காக தாங்க போராடுறான், பொக்காடுறான், சண்டை போடுறான், வம்புழுக்கிறான், ஜெயிக்கிறான். பொழுதுனைக்கும் போராடுறான். வாழ்க்கையே போராட்டமாக மாறி போனாலும் பரவாயில்லை, போராடியாவது தன்னுடைய மனைவியும் மக்களையும் காப்பாற்றணும் தான் அனைத்து ஆண்களும் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த போராட்டத்திலையும் ஒரு துளியளவாத ஒரு நியாயம் வேணும், ஒரு நேர்மை வேணும். ஆரம்பத்திலிருந்து இப்போ ஆமகரியிலேருந்து 28 கிலோ ஆமகரியிலேருந்து அதுலேருந்து இதுலேருந்து இவ்வளோ பெருசுக்கு வச்சு சுட சொன்னார். AK 72 சுட்டது இந்தியாவிலே நான் மட்டும்தான். எவ்வளவு பொய்! இன்றைக்கும் பொய். இன்றைக்கி வீரம் விழுந்து போச்சு, மானம் மண்டிட்டுருச்சு. பிஜேபி கூட கூட்டணி வைக்க போகிறதா பேசிக்கிறாங்க. ஏற்கனவே சங்கினா சக தோழன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினியை பார்த்துட்டு வரும்போது சொன்னீங்க. என்ன தம்பி சீமான், ஏன் இப்படி பண்ணுறீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? உங்கள்கிட்ட இருக்கிற பணம் பத்தலையா? இவ்வளோ நாளாக வசூலிச்ச பணம் பத்தலையா? ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் அதாவது ரொம்ப ஆசைப்படாமல் ஓரளவுக்கு நியாயமாக வாழ்கிறதுக்கு எத்தனை கோடி ரூபா வேணும்? அந்த அளவுக்கு பணம் நீங்கள் இன்னும் சம்பாதிக்கலை? திறநிதியில் சம்பாதிக்கலையா? ஏன் இந்த கட்சியில் போய் தான் நம்ம சம்பாதிக்கணும்னு என்ன இருக்குது? ஏன் கொள்கையை விட்டு கொடுக்கணும்? கொள்கைன்னு என்ன இருக்குது? கட்சின்னு ஒன்று இருந்தால், அரசியலுக்குன்னு வந்தால் ஒரு கொள்கை இருக்கணும், கட்சின்னு வந்தால் ஒரு கொள்கை இருக்கணும். மக்களுக்கு இதை தான் செய்வோம், இப்படி தான் செய்வோம். நீ செஞ்சுருக்கிற ஒரே ஒன்று தனித்து நிற்கிற, அது ஒன்று தானே தவிர மற்றபடி எந்த கொள்கையில் நீ சமரசம் பண்ணாமல் இருக்கிற? எல்லா கொள்கையிலையும் சமரசம் பண்ணியிருக்க.
காம்ப்ரமைஸ், காம்ப்ரமைஸ், காம்ப்ரமைஸ். அப்படியே மாத்தி மாத்தி பேசுறது. இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, நாளான்னைக்கு ஒரு பேச்சு. இன்னைக்கு பிடிவாரண்ட் வேற. டிஐஜி அந்த வழக்குல பிடிவாரண்ட் வேற. ஏன் தேவையில்லாத ஏன் உடம்பு வாயை கொடுத்துட்டு எதையோ புண்ணாக்குன கதையா இருக்குது. அப்புறம் இன்னொரு சமாச்சாரம் பேசணும். அதுக்கு தனியா ஒரு காணொளி போட்டுருக்கலாம். நன்றி, வணக்கம்.